டாஸ்மாக் ரைடு. இப்போ வந்து பொதுவாகவே டாஸ்மாகில் 10 ரூபா வாங்குறாங்க பாட்டிலுக்கு மேலே அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ 20 ரூபா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களாங்க சார். உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? கமெண்ட்டில் போட்டு அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க சார். பேசுகிறேன். மதுப்பிரியர்களுக்கு ஒரு நற்செய்தி, அப்படியே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இதை பேசுகிற இந்த நேரத்தில் டாஸ்மாக் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கில் அமலாக்கத்துறை சோதனை என்ற செய்தி வருகிறது. இதில் ஒரு மதுப்பிரியர்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்லிடுறேன். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செய்தித்தாளை வந்திருக்கோம், பார்த்துருப்பீங்க நீங்கள். டாஸ்மாக் முழுக்க மின்னணு மயமாகிறது. நாமளே வந்து ஒரு நேர்காணலில் அதை பதிவு பண்ணோம். ஒரு சாஃப்ட்வேர் வருது, சொன்னோமா? நம்ம பேசியிருக்கோம். இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுப்பா, இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. ஒரு 70% இந்த மென்பொருள் இம்ப்ளிமெண்டேஷன் முடிஞ்சிருச்சு. அந்த மதுக்கடையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஒரு பாட்டிலை ஸ்கேன் பண்ணாமல் கொடுக்க முடியாது. அந்த பாட்டிலை எடுத்து அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணால் எந்த மது ஆலையிலிருந்து என்றைக்கு இது வெளியே வந்தது, எந்த குடோனில் இருந்துச்சுன்னா அந்த எண்டு டு எண்டு பாட்டிலை ட்ராக் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி வந்துருச்சு. இப்போ மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மது ஆலையிலேருந்து ஒரு பாட்டில் வந்து ராயபுரத்தில் இருக்க ஒரு டாஸ்மாக் கடையில் விற்பனை செய்யப்படுகிறதுனா இந்த தேதியில் இங்கேருந்து இந்த பாட்டில் வந்தது என்பது வரை ட்ராக் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு 70% முடிஞ்சிருச்சு. ஒரு பெரிய லெபோரியஸ் ஒர்க்கு இம்ப்ளிமெண்டேஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. ஊழியர்கள் தரப்பில் இருந்து அதிகமான எதிர்ப்பு வந்தது. நமது தோழர்கள் தான் இருந்தாலும் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கிடைக்கும் போது அவங்களுக்கு அதில் ஒரு 2 ரூபா கிடைக்காதா? பட் அதையெல்லாம் மீறி இது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அண்டு இங்கே அந்த டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் உங்கள் நேர்காணலில் சொல்லுங்கள் என்று சொன்ன விஷயம், பாட்டிலில் போட்டிருக்க விலையை விட 10 பைசா அதிகம் கொடுக்காதீங்க, பில்லு வேணும்னு இன்சிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டிலில் எம்ஆர்பி போட்டிருக்குல்ல, அந்த எம்ஆர்பியில் என்ன விலை இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கொடுங்க, கூடுதலாக கொடுக்க வேணாம், பில்லு வேணும்னு இன்சிஸ்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா யாரும் கேட்க மாட்டாங்கன்னு உங்கள் நிகழ்ச்சியிலே சொல்லுங்கள். எல்லோரும் 10 ரூபா வாங்குறாங்கன்றது மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க. அரசாங்க தரப்புலேருந்து நாங்கள் எங்கள் சைடு ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கோம். இந்த 10 ரூபா வாங்குறத குறைக்கிறது 20 ரூபாய்ங்க, உங்களுக்கு தான் இப்போ சொன்னீங்களே 20 ரூபா. ஸோ அதை நாங்கள் குறைக்கிறதுக்கான முன்னெடுப்பு இதை எடுத்திருக்கோம். ஸ்கேன் பண்ணி பில்லு இன்சிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. என்ன மது வேணாலும் வாங்குங்க, பில்லு வேணும். கிட்டத்தட்ட கேரளா ஸ்டைலுக்கு வந்துடும். கேரளாவில் 10 நிமிஷம் வாங்க முடியாது தெரியும்ல, பில்லுலாம் ஃபஸ்ட்டு வாங்க முடியாது. இன்னொன்று கேரளாவில் சிஸ்டம் என்னென்னா நம்ம ஊர் மாதிரி இல்லை. கேரளாவில் கடையே வந்து பில்லு தனியாக இது தனியாக, பில்லு போகிற இடத்துல போய்ட்டு எனக்கு இது வேணும் என்று நீங்கள் சொல்லி வாங்கி அதை கொடுத்துட்டிங்கன்னா இது இந்த மதுவை கொடுக்கறது இன்னொரு இடம். இங்கே அதுக்கான ப்ரொவிஷன் இல்லை, சின்ன சின்ன கடைகளாக இருக்குது, அது பண்ண முடியாது. ஆனால் பில்லு நீங்கள் பாட்டிலில் வாங்கும்போது பில்லு இன்சிஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மதுப்பிரியர்கள் இதை பார்த்து விட்டு 10 ரூபா நீங்களாக கொடுத்தீங்கன்னா அது வேறு, கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொன்னால் கொடுக்காதீங்க, இது எம்ஆர்பின்னு இன்சிஸ்ட் பண்ணுங்கள், பில்லை கூடியான்னு கேளுங்க. ஏன்னா அவங்களும் வந்து முன்னாடி கையில் தூக்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது ஸ்கேன் பண்ணாமல் சேல் பண்ணக்கூடாது. ஸ்கேன் பண்ணாமல் ஒரு பாட்டில் குறைஞ்சிச்சு வர்றாங்க. 100 பாட்டில் ஒரு கடையில் இருக்குது, 50 பாட்டில் விற்றாச்சு. 45 பாட்டிலுக்கு தான் பில்லு இருக்குது, இல்லை 45 பாட்டிலுக்கு 45 பாட்டிலுக்கு பில்லு இருக்குது. பில்லு ஷார்ட்டேஜ்னா இல்லை எக்ஸஸாக பாட்டில்ஸ் இருந்துச்சுன்னா சம்மந்தப்பட்ட ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை டாஸ்மாக் நிர்வாகம் அத்தனை பேருக்கும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஊழியர்கள் ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. சார் இது வேலை செய்யலை, இது ஹேங் ஆகுது, வேலை செய்யலைன்னா என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. எல்லாம் எனக்கு இம்ப்ளிமெண்டேஷன் முடிஞ்சு 70% இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சுன்னா 70% மாவட்டங்களே, இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த மாத இறுதிக்குள் அத்தனை மாவட்டங்களும் இது இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும் என்பதுதான் நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல். சார், நம்ம ஏற்கனவே வந்து இந்த டாய்லெட் ஷீட் க்ளீன் பண்ணுறதுல ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு டெண்டர் கொடுத்துருந்தாங்களோ அவங்களுடைய கான்ட்ராக்டே நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொய் கோர்ட்டில் வந்து அவங்க அரசு தரப்பில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட டெவலப்மெண்ட் என்னங்க சார்? சொல்லிடுறேன். மனுதாரர் தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வதற்கு முதல் கட்டமாக சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு குமரகுருபரன் மற்றும் மாஸ் செக்ரட்டரிக்கு கண்டெம்ப்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நீதிமன்றத்தில் பொய் சொல்லியிருக்கீங்க, நீதிமன்றம் எந்த அடிப்படையில் வழக்கை முடித்து வைத்தது என்றால் நாங்கள் இந்த சம்மந்தப்பட்ட நிறுவனத்தோட ஒப்பந்தத்தை ரத்து செய்து விட்டோம் என்று நீங்கள் தெரிவித்தது அடிப்படையில் நீதிமன்றம் இந்த வழக்கை முடித்து வைத்தது. ஆனால் இன்று வரை இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படவில்லை. ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் அது பொய்ன்னு சொன்னேன், பொய் சொல்லி மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் நான் சொன்னேன். இந்த மொமெண்ட் வரைக்கும் கான்ட்ராக்டை ரத்து பண்ணல. இதை ஏன் நம்ம இதை விவாதிக்கணும்னா, எவ்வளவு துணிச்சலாயிடுச்சு பார்த்தீங்களா?
ஹைகோர்ட்டில் போய் எழுத்துப்பூர்வமாக ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறீங்களே, அதை தீர்ப்பில் வேறு, அதுவும் தலைமை நீதிபதி அமர்வு ஜஸ்டிஸ் சீஃப் ஜஸ்டிஸோட பெஞ்சில் நீங்கள் போய் இப்படி பொய் சொல்லியிருக்கீங்களே, விட்டுட்டு போயிட்டு வர மனுதாரர் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் எப்படி பார்ப்பாரு? இப்போ கண்டெம்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க, கண்டெம்ட் போகுது, எப்படி பார்ப்பாரு? கொண்டு வந்து உங்கள் செக்ரட்டரியை கார்ப்பரேஷன் கமிஷனர் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிற்க வச்சா இது அழகா இந்த அரசுக்கு? இல்லை இந்த ஆள் மேலே ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து நீதிமன்றம் உத்தரவு போட்டால் நீங்கள் எப்படி தப்பிப்பீங்க? இதெல்லாம் எடுத்துகிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா கோர்ட்டில் போய் சொல்லியிருக்காங்கன்னா சும்மா விடாது கோர்ட்டு. அப்போ மந்திரி சொல்லாமல் இது நடந்திருக்காதுல்ல. மந்திரி போய் கோர்ட்டில் நிற்க போகிறதில்ல, கார்ப்பரேஷன் கமிஷனர் தான் போய் நிற்பார். அவங்களுக்கும் இந்த அச்சம் இல்லைன்னா அப்போ எந்த அளவுக்கு நிர்வாகம் உளுத்து போயிருக்கிறதுன்றது தெரியுதா உங்களுக்கு? என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியல. ஃபஸ்ட்டு தூக்கி போட்டு பணத்தை வாங்கி தானே திருப்பி வாங்கி, ஐயோ பிரச்சனை ஆயிடுச்சியா, நீங்கள் டாய்லெட்டே கட்டாமல் வச்சுருக்க, பில்லு வேறு ரிலீஸ் பண்ணோம் போயா. இப்போ இன்னொன்று, அந்த சம்மந்தப்பட்டவர் இதில் விசாரணை வேணும், லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை வேணும்னாலும் கூட காம்ப்ளிகேஷன். அவரோட பிரேயரே இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுங்கன்றது தான். அதை கூட செய்யாமல் போய் நீதிமன்றத்தில் பொய் சொல்கிறார்கள் என்றால், இப்போது நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள், நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்க, இன்றைக்கி வரைக்கும் ரத்து பண்ண நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, அடுத்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுப்பார்கள். அப்போது இதற்கான விளைவை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் சந்திப்பார்கள். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிற இன்னொரு விஷயம், இது இவ்வளோ பெரிய ஸ்கேமு வேறு எந்த மீடியாவும் இதை பிக்கப் பண்ணல. அன்றைக்கே சொன்னேன், திருப்பியும் இதை பதிவு பண்ணிக்கிறேன். வேறு எந்த மீடியாவும் இதை இது ஒரு மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஊழலை பெரிதுபடுத்த வேண்டும். இப்போ இந்த நிகழ்ச்சி வேலையை இப்போ சொல்கிறோம், போய் சொல்லியிருக்காங்க கோர்ட்டில் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டோன்னு, இப்போவும் மீடியா பிக்கப் பண்ணாது. அவர்களுக்கு சீமான், மும்மொழி இதில் தான் கவனம். அவசரமாக திறந்தார்கள். அதுக்கு பின்னாடி அந்த கான்ட்ராக்ட்லேயும் நிறைய தவறுகள் இருக்குது, விதிமீறல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கோம். தற்பொழுது அங்கே மக்கள் ரோடை கிராஸ் பண்ணுறது, அங்கே இப்போ வெளியூர்லேருந்து வராங்கன்னா கிராஸ் பண்ணுறதுக்கு இங்கேருந்து கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 காவல்துறை, இங்கே ஒரு புறம் அங்கே ஒரு காவல்துறை நிற்பார், அங்கே ஒருத்தவங்க நிற்பாங்க. அப்படி தான் கிராஸ் பண்ணுவாங்க. அது ஹைவே, ஓகேங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் லெஃப்ட்டில் ஸ்ரீபெரும்புதூருக்கு போவ லாரிகள், அதுக்கப்புறம் அவங்க பேருந்துகள், ஸ்டாஃபோட பேருந்துகள் நிற்கும். இதனால் போக்குவரத்து மிகவும் தடைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சரி, அதற்காக மேம்பாலம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மேம்பாலம் கட்டுவதில் நிறைய அது லைக் அந்த நிலத்து, அதான் நிலத்தை கையகப்படுத்தி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நேற்றைய தினம் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் சொல்லியிருக்கார். அதோட விவரம் என்ன எனக்கு சரியாக தெரியல. அதை பற்றி இதை பார்க்கும் மக்கள் திமுகவினர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கிளம்பாக்கத்துக்கு மேலே ஸ்கைவாக்குன்னு அதை சொல்கிறாங்க, ஃபுட் ஓவர் பிரிட்ஜுன்னு சொன்னாலும் ஸ்கைவாக்குன்னு, இங்கேருந்து நேராக ஏறி அங்கே போகலாம். அந்த டெல்லியிலலாம் நிறைய கட்டியிருப்பாங்க அது மாதிரி. இதில் இருக்குது நம்ம மாம்பழத்தில் இங்கே நடந்து வர மாதிரி இது சின்ன பிரிட்ஜு, அங்கெல்லாம் பெருசாக கட்டுவாங்க, ஓகேவா. ஸ்கைவாக்குன்னு இந்த லாரிக்கு போக்குவரத்துலாம் தடைப்படாத மாதிரி பெருசாக நல்ல மக்களாக நிறைய மக்கள் நடந்து செல்வது போல். ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும்ல, தெரியும், எல்லா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கலாம், இது போல் ஃபுட் ஓவர் பிரிட்ஜு கட்டணும். ஸோ அந்த ஸ்கைவாக்கு கட்டுறதுக்காக அந்த பிரிட்ஜு போய் இறங்கும் இடம் தனியார் இடம். அந்த தனியார் அந்த இடத்தில் கிளம்பகத்தில் தான் இது சில பேருந்து நிலையெல்லாம் வந்துருச்சு. அந்த இடத்தில் ஒரு பெரிய நட்சத்திர ஓட்டலை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அந்த இடத்துல 1 ஏக்கர் 45 சென்ட் இந்த ஸ்கைவாக் கட்டுறதுக்காக அரசு கையகப்படுத்துகிறது. நேற்று அந்த இடத்தை அரசுக்கு கொடுக்க வேண்டியவர் சென்னை உயர்நீதிமன்றம் சென்று அந்த நிலத்தை எடுப்பதற்காக அரசு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவு பெற்றுவிட்டு வந்துவிட்டார்கள். என்ன காரணம்னா, அந்த நிலத்தை எடுக்கும்போது அரசிதழில் வெளியிட வேண்டும். கெசட்டில் நியூஸ் பேப்பரில் வருது, பார்த்துருக்கீங்கல்ல, பரந்தூரில் இத்தனை பேருக்கு எடுக்கிறோம் அப்படின்ட்டு வந்திருக்கல. இது மாதிரி அரசிதழில் அதை வெளியிட வேண்டும். அரசிதழில் வெளியிடாமல் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் பணிகளை தொடங்கிவிட்டார். அதனால் இதை ரத்து செய்யணும் என்று நீதிமன்றம் சென்றவுடன் நீதிமன்றம் ஆமாம் தவறு, ரத்து செஞ்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க. எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, இந்த ப்ரொசீஜர் தப்பு, ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விஷயத்துக்கு வர்றேன். இப்படி நீதிமன்றம் சென்று அதை ரத்து செய்தவர் யார் என்றால் திமுகவின் எம்பி ஜெகதரட்சகன். அந்த இடமே வேறு ஒருவரிடமிருந்து ஆட்டையை போட்டது. அது ஒரு பெரிய கதை. குரோம் லெதர் ஃபேக்ட்ரி என்று அந்த வரலாறு போனால் தனியாக போயிடும், அதையும் ரத்து செஞ்சுட்டார். பழைய கதை அது, தெரியும். அப்போது உங்களோட இடத்துல அதுவும் வணிக வளாகம் கட்டுற இடம், ஃபோட்டோஸ் கூட வந்திருக்குல்ல சார். அந்த வணிக வளாகம் நட்சத்திர ஹோட்டல், அந்த நட்சத்திர ஹோட்டல் எப்படி மாடல் அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோஸ் இருக்குது, அதை போடுங்க. அந்த ஒரு வணிக இடத்துல ஒரு 1 ஏக்கர் 45 சென்ட் எடுக்கிறதுக்கு எதிராக மக்கள் பயன்பாட்டுக்கு நீங்கள் கட்டின பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மக்கள் ரயில் நிலையம் செல்வதற்காக மக்கள் பயன்பாட்டு ஒரு 1 ஏக்கர் 45 சென்ட்டை எடுத்தால்
கோர்ட்டுக்கு போய் குவாஷ் பண்ணுறீங்க. என்ன ப்ரொசீஜர் தானே தப்பு. கோர்ட்டு இப்போவும் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் எடுக்காதெல்லாம் சொல்ல, தம்பி ப்ரொசீஜர் தப்பு, ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பி அப்படி தானே சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் போய் என்ன நடக்குன்றதை நான் சொல்கிறேன். எங்கள் லேண்டை விட்டுட்டு அந்த பக்கத்து வர மாதிரி ஸ்கை வாக்கை கட்டுங்கன்னு போய் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். அப்போ உங்களோட வணிக நிலத்திலேருந்து ஒரு ஏக்கர் இன்னொன்று அரசு ஓசியில் எடுக்காது. அது ஏழை விவசாயம் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தனியார் நிலத்தை எடுக்கிறீங்க. அதனால் அரசு உரிய இழப்பீடு 3.5 மடங்குன்னு நினைக்கிறேன் கொடுத்துட்டு தான் எடுக்க போகுது. அதுக்கு நீங்கள் போய் கோர்ட்டில் போய் இதை ரத்து பண்ணுறீங்க. பரந்தூரில் மட்டும் விவசாயி நீங்கள் கொடுக்குற துட்டை வாங்கிக்கிட்டு லேண்டை கொடுக்குறோமா? விவசாயம் பண்ணுற நிலம், பரம்பரையாக பல தலைமுறைகளாக விவசாயம் செய்து கொண்டிருக்கும் நிலத்தை நீங்கள் விமான நிலையம் வரணும், அதுவும் யார் பணக்காரன் போகிறதுக்கு, அதுக்கு நிலத்தை எடுக்கணும். 3.5 பங்கு வாங்கிக்கிட்டு நீங்கள் நிலத்தை கொடுன்னு சொல்கிறீங்க. ஏழை மக்கள் தானே அரசு பேருந்தில் போவான். அவன் ரோட்டை பத்திரமா கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கைவாக் பிரிட்ஜு கட்டுறதுக்கு நிலத்தை எடுத்தேன்னா அதுக்கு போய் நீதிமன்றத்தில் போய் அதை ரத்து செய்து உத்தரவு வாங்கிட்டு வரீங்க. இதை செய்தது யார் என்றால் திமுகவிலேயே இருக்கக்கூடிய ஏழை எம்பிகளில் ஒருவரான ஜெகதரட்சகன். தமிழ் தொண்டு, தமிழ் நிலம், இது தொடர்பாகலாம் வாய்க்கிழியே பேசுவார் ஜெகதரட்சகன். பார்த்துருக்கீங்களா? எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் வைத்திருக்கிறார் என்பது தெரியும் உங்களுக்கு. சென்னையில் எத்தனை நட்சத்திர ஹோட்டல்கள் வைத்திருக்கிறார் என்பது தெரியும். அந்த 1 ஏக்கர் 45 சென்ட்டில் செத்து போயிருவீங்களா நீங்கள்? அது போச்சுன்னா சந்தோஷமாக கொடுக்கணும். சார், ராமபுரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் டம் அண்ட் டஃப் ஸ்கூலுக்காக இடத்தையே கொடுத்துருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு பெரிய மனசு பண்ணி மக்களுக்கு தானே சார் கொடுக்குறீங்க. அவருக்கு அந்த தொண்டையில் சுடப்பட்டு பேசுவதில் சிரமம் ஏற்பட்டது முதல் எங்கெங்கெல்லாம் லேண்ட் தூக்கி அப்படியே கொடுத்தாருங்க. இன்றைக்கி வரைக்கும் தமிழகத்தில் காது கேளாத வாய் பேச முடியாதவர்களுக்கு பள்ளிகள் பல இடங்கள் எம்ஜிஆர் அவர்கள் தானமாக கொடுத்தது. அதனால தான் இன்றைக்கும் கொண்டாடுறாங்க, கடவுளாக பார்க்குறாங்க. இப்படி அற்பத்தனமாக நீங்கள் நடந்து கொண்டால் செத்த மறுநாளே மறந்துடுவாங்க. இத்தனை வருஷம் கழித்து 87 செத்த ஆளை இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறோன்னா இதுக்கு தான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா காது கேளாத இருக்குன்னு, இதுக்காக தான். பேச சொன்னால் எப்படி பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா? இதுக்கு நீதிமன்றத்தில் போய் இப்போவும் திருப்பி எடுக்க தானே போகிறாங்க. இன்னொன்று, ஆனால் இது இந்த ரத்து பண்ணிடுச்சு நீதிமன்றம். இப்போ போய் ப்ரொப்போசலே நிப்பாட்டுவாங்க. பண்ண முடியல? பண்ண முடியும். ஆக்சுவலாக அது திறந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம். 2023 டிசம்பர்ப்பா, 1.5 வருஷம். டிசம்பர் 2023 ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷம் ஆச்சுங்களா? 1.5 வருஷத்தில் அவங்க நினச்சிருந்தா இப்போ கட்டி முடிச்சிருக்கலாம். டிலே பண்ணதுக்கான காரணம் இதான் நினைக்கிறேன். சென்னை உதயம் தியேட்டரின் உரிமையாளர் திமுக அபிமானி உதயம், சூரியன், சந்திரன் தியேட்டர் பேர். மெட்ரோ ஸ்டேஷன் மேலே வருதுன்னு சொல்லிட்டு சுற்றின்னு போகிறதுக்கு ரூட்டே மாற்றினவங்க தான் அவங்க. அங்கே எல்லாம் பிளான் பண்ணி அந்த இடத்துல தான் கிராஸ் பண்ணுறது. பஸ் ஸ்டாண்டு ஒட்டி தானே வரணும் ஸ்கைவாக்கு. அங்கே புறநகர் ரயில் நிலையம் வருது, அங்கே கிளம்பாக்கத்தில். இங்கே எந்த ரயில் நிலையத்துக்கு போகிறதுக்காக தான் அதை எடுக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு புரிஞ்சுக்கணும். இதோட கூடுதலாக ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகிறேன். இந்த சாம்சங் ஸ்ட்ரைக்கு பற்றி நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோம். யார் தரப்பில் நியாயம் இருந்தாலும் இந்த பிரச்சனை முடிவுக்கு வர வேண்டும் என்பது தான் நமது நோக்கம். அதனால தான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஷோவில் நம்ம பேசுகிறோம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் சாம்சங் நிர்வாகத்தின் மீது குற்றச்சாட்டு சுமத்தி பழிவாங்கும் நோக்கில் நிர்வாகம் செயல்படுகிறது, தொழிலாளர் விரோத போக்கில் அது செயல்படுகிறது அப்படின்ட்டு அவர் அறிக்கை கொடுத்துருக்காரு. இப்போதாவது அரசு கவனம் செலுத்த வேண்டும். இப்போ இந்த டெஸ்லா போன்ற நிறுவனங்கள் டெஸ்லா உற்பத்தி தொழிற்சாலையை இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைக்கிறதுன்னு அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே அமைஞ்சிச்சுன்னா தமிழ்நாட்டோட பொருளாதாரம் வளரும். இங்கே வாங்கி வச்சுருக்கிற கடனுக்கு இப்படிலாம் ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சுன்னா தான் தப்பிக்க முடியும். அது வருவதற்கு சுமூகமான சூழல் நிலவ வேண்டும். கிட்டத்தட்ட 32 நாளாக ஸ்ட்ரைக்கு நடந்துன்னு இருக்குது. ஸ்ட்ரைக்கை தீர்க்க வேண்டிய மந்திரி கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காருன்றதை பார்த்தாங்கன்னா யாரும் இன்வெஸ்ட் பண்ண வரமாட்டாங்க. இதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் கூட்டணி கட்சியோட தலைவரே இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு. இதை புரிஞ்சுக்கிட்டு அரசு தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இளையராஜா கூட போய் சிம்பனி நோட்ஸ் பார்க்குறத விட இது முக்கியன்றதை முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும்.